ரீசென்ட்டா நம்ம கோயம்புத்தூர்லருந்து நாகர்கோவில் போறதுக்காக புக் பண்ணியிருந்த பஸ் தான் இந்த சக்ரா டிராவல்ஸ். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இவங்களோட ஒரு சர்வீஸ்ல நம்ம சென்னை டூ கோயம்புத்தூர் டிராவல் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த டிராவல் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லருந்து நாகர்கோவில் போனோம். ஆக்சுவலா இந்த பஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நைட் 9:15 எடுக்குறாங்க. அங்கருந்து பொள்ளாச்சி, மதுரை, கோவில்பட்டி, சாத்தூர், திருநெல்வேலி வழியா நாகர்கோவில் வரைக்கும் போறாங்க. நாகர்கோவில் தாண்டி களியக்காவிளை வரைக்கும் இந்த பஸ் ஆக்சுவலா போகுது. பட் நான் டிராவல் பண்ணது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லருந்து நாகர்கோவில் வரைக்கும் தான் நான் டிராவல் பண்ணேன். ஒன் ஆஃப் த பீஸ்ஃபுல் ஜர்னின்னு சொல்லலாம். பஸ் இன்டீரியர் பார்க்கலாம். ஒரு ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கெப்பலா மாடல் இது. இன்டீரியர் எல்லாமே நீட்டா தான் மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. இப்போ வரைக்குமே ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்னு குடுத்தாங்க. வேற எக்ஸ்ட்ரா அமெனிட்டீஸ் அந்த மாதிரி அன்னெசரியான திங்ஸ்லாம் எதுவுமே இல்ல. ஜஸ்ட் பேசிக் நீட்ஸான ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் தான். சார்ஜிங் போர்ட்ஸ் இருந்துச்சு. அது ஒர்க்கிங்ல தான் இருந்துச்சு. ரீடிங் லாம்ப்ஸ், ஏசி வென்ட், பிளாங்கெட், பில்லோ, லக்கேஜ் கேரியர்னு சொல்லி எல்லாமே கொடுத்திருந்தாங்க. க்ரூமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியான க்ரூ. கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் கேபின் போயிட்டேன். அண்ட் கேபின் போயிட்டு ஆல்மோஸ்ட் நாகர்கோவில் கேபின் ரெடி தான் பண்ணிட்டு இருந்தேன். நாகர்கோவில் நான் ஆக்சுவலா திருவனந்தபுரம் வரைக்கும் போகணுன்றதுனால நாகர்கோவில் நான் இறங்கிட்டேன். ஆன் டைம்ல கரெக்டா என்னை நாகர்கோவில் டிராப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க நான் ஒரு எஸ்இடிசி பிடிச்சி திருவனந்தபுரம் போயிட்டேன். அது தனியா ஒரு வீடியோ வரும், மறக்காம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பேசிக்கு வரீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய டிராவல் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்.